ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்த்தோன்னா நீலாங்கரை பீச்சுக்கு வந்திருக்கோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. நம்ம தான் வந்தோன்னு பார்த்தா இங்கே நம்மளோட நிறைய பேர் இருக்காங்க. காலையிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ, அங்கே கூட யாரும் இருக்காங்க. வரும்னு பார்த்தா இது வேறு வரவே மாட்டேங்குது. ஆமாம், இவர் தான்ப்பா சார்லஸ் பாப்பேஜ். பார்ப்போம், மாசாக இருக்காருப்பா, ஹீரோ மாதிரி. ஏய் சூப்பர்ப்பா, இவர் பாருப்பா. திம்பேல் தூங்குங்க, திம்பேல் இல்லை நிம்மதியாக தூங்குங்கள திம்பேல். இவ்வளோ ஜாலியாக தூங்கிட்டு இருக்கேன், இந்த அளவுக்கு யாரும் தூங்கவே முடியாதுப்பா. லைட்டாக இப்போ தான் வருது, சன்ரைஸ் வந்துடுச்சு. நம்ம வேறு வீடியோ எடுக்கணும் நான் சன்ரைஸை. அப்பா எப்படியோ வந்துடுச்சு சன்ரைஸு, பார்த்தாச்சு. அப்புறம் ஓரமன் பார்த்துட்ருக்கான். ஓகே, நல்லா இருக்குது காலையிலே. ஆனால் ஓகே, அப்படியே சன்ரைஸ் பார்த்தியாச்சு, அப்படியே கிளம்பணும். எப்படி இருந்துச்சு பீச்சுடைய? அருமையாக இருந்துச்சா? காலையிலே வந்து சன்ரைஸ் வந்து பார்த்தோம். நீ எதை பார்த்தோன்னு தெரில வேற. நல்லா இருந்தாங்க காலையில் வந்தால் இதெல்லாம் ஒரு பெனிஃபிட் போல. அருமை, நீலாங்கரை பீச்சில் வந்து இப்போ எங்கே போகிறோம்? நம்ம பையா கடைக்கு சாயா குடிக்க போகிறோம். சாயா குடிக்க போகிறோமா? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எதாவது தளபதி வீடு இருக்குடா. தளபதி வீடா? ஆமாம், தளபதி வீட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாயா குடிக்க போவோம். ஓகே, அப்படியே போயிட்டு லெஃப்டா ரைட்டா? அங்கேருந்து லெஃப்ட்டு தான்டா. இந்த லெஃப்ட்டு உள்ளே போனோன்னா பேலஸ் போகிற இருக்குங்க. வீடெல்லாம் அருமையாக இருக்கணும்பா. வீடு பயங்கரமாக இருக்கும். ரோடு மட்டும் தான் என்னன்னு தெரில, பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, வீடு சும்மா கும்பன்னு இருக்குது. லக்ஸுரியஸ்ட் வீடு தான் எல்லாம். எப்படியாவது இங்கே ஒரு வீடு வாங்கலாம்னு ஆசைப்பட்றேன்பா. வாங்கினேன்பா, நீ வாங்க நினச்சா வாங்கிக்கலாம். எப்படியாவது வாங்கிடுறேன், என்ன நடந்தாலும் கவலை இல்லை. தளபதி என்ன விற்கிறாருன்னு கேட்குறேன், ரேட்டு பேசிடுவோம். அவர் கார் ஒன்று விற்றார், அப்பயே வாங்கிடுவேன்டா. நீ அவ்வளோ வசதியெல்லாம் என்னப்பா நமக்கு? இந்த ரோல்ஸ் ரைஸ் ஒன்று வச்சுருந்தாராண்ணே. நமக்கு அந்த வசதியில் நண்பா இருந்தால் நான் நண்பா உங்கள் கூட வந்துட்டுருக்கேன். இங்கே இந்த பக்கத்து வீட்டில் நடந்துருக்க மாட்டேன்னா. சரி தான்டா, அவ்வளோதான். இப்போ பக்கத்தில் தான் ஒரு வீடு, இதுக்கு நல்ல வீடு தான். இந்த வீடுறா? இந்த வீடு தான் இல்லை, அப்படி பெருசாக இருக்கா கேட்டு. இது நியூஸில் தான் நண்பா பார்த்தேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அடிக்கடி வந்துருப்போன்னு நினச்சேன் நான். இல்லை நண்பா வந்துடலப்பா, ஏன் போகிறேன். இதான் நம்ம தளபதி வீடு. போலீஸ்லாம் வரைக்கிறாங்க அந்த சைடில், சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம்பா, இதுதான் ரோடு. அருமையாக இருக்கும். காலையில் வாக்கிங் போவாங்க. அவ்வளோதான் நண்பா, இதுதான் பார்த்துட்டு காலையிலேயே தளபதி வந்தால் வெளியே வந்தால் பார்த்துட்டு போகலாம். அது இல்லை, தளபதி வரமாட்டார் போல், சேலத்துக்கு போய்ட்டு வந்து பிஸியாக இருக்கார். சூப்பர் நண்பா, சூப்பராக இருக்கா வியூலாம்? அருமையாக இருக்குங்களா? நான் போவோமா? போகிறேன் நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. சரி பார்த்து போகலாமா? சாயா கடைக்கு போயிட்டு சாயா போடுவோம். அவ்வளோதான், வண்டி எடுப்போம். யாருன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தோன்னா மெயின் ரோடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ, பார்த்துப்போ. போலீஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் போலீஸ்லாம் வெயிட்டாக இருப்பாங்க. ரோடே பயங்கரமாக இருக்குது பாரு, வேறு லெவலில். வேணாம், ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, மற்றபடி வேறு மாதிரி. எல்லாம் காலையிலே வாக்கிங் போகிறாங்க. நம்ம காலையில் எழுந்துறது கூட கிடையாது. வண்டி கொஞ்சம் வழி விடுங்க, சாரி. வேறு மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டு பார்த்து பொறுமை. வண்டி வேகம் போகுது. என்ன வேகம்? ஓகே இவரே யாரா குறுக்க? அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. ரோடை பிடிக்க போகிறோம். யாரா அந்த அங்கிள்? அவ்வளோதான், மெயின் ரோட்டை பிடிச்சாச்சு. பை பாய் காய்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா, டாட்டா.